வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சுற்றி மனிதர்கள் கூட்டம் கூட்டமா இருந்தாலுமே அதில் யாருமே உண்மையானவர்கள் இல்லை என்ற கசப்பான உண்மை உங்களுக்கு புரிய வந்திருந்திருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களுடன் பழகுகிறார்கள் என்பதை உணரும் போதும் மனிதர்கள் மீதான நம்பிக்கையை உங்களுக்கு போய்விட்டிருந்திருக்கும். 4 பேருடன் பேசி சிரிப்பதை விட அமைதியா ஒரு அறையில தனிமையில இருப்பது மேலானது என்ற முடிவுக்கு வந்திருந்திருப்பீங்க. இந்த தனிமை உங்களின் சுய பரிசோதனைக்காக காலமாகவும் உலகியலில் போலித்தனத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அரணாகவும் மாறும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது உங்களை சுற்றி கூட்டம் கூட்டமா மனிதர்கள் இருந்தாலுமே அதுல யாருமே உண்மையானவங்க இல்லை என்ற கசப்பான உண்மைதான் உங்களுக்கு புரிய வந்திருந்திருக்கும். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டுமே தான் உங்களிடம் பழகியிருந்திருப்பாங்க. நீங்க அதை உணரும் போதுதான் மனிதர்கள் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு போய்விட்டு இருந்திருக்கும். நீங்க 4 பேருடன் பேசி சிரிப்பதை விட அமைதியா ஒரு அறையில தனிமையில இருப்பது மேலானது என்ற முடிவுக்கே வந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. உலகில் போலித்தனத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அரணாவும் நீங்க தனிமையில இருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயேவும். மனதை உடைத்த அவமானங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். அது நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டு 4 பேருக்கு முன்னால குறுகி நிற்கும் அவமானம் நிகழ்ந்திருக்கும். உங்களின் ஏழ்மையையும் தோல்வியையும் சுட்டிக்காட்டி உற்றார் உறவினர்கள் இளக்காரமாக பேசுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் அனைத்துமே மறந்துவிட்டு உங்களை ஒரு தகுதியற்ற நபர் போலத்தான் நடத்தி பேசுற வார்த்தைகள் வந்து உங்களோட நெஞ்சில் ஈட்டியாவே பாய்ந்திருக்கும். அந்த அவமானங்களின் வலி தூக்கமில்லாத இரவுகளை பரிசளித்திருந்திருக்கும் உங்களுக்கு. என்றாலுமே மனசுல ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தை விதைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். நீங்க செய்யாத தவறுக்கு வந்து உங்க மீது பழி சுமத்தப்பட்ட போதுதான் நீங்க 4 பேருக்கு முன்னால கூனி குறுகி நிற்கிற அவமானமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா உங்களின் ஏழ்மையையோ தோல்வியையோ சுட்டிக்காட்டி உற்றார் உறவினர்கள் கூட இலக்காரமா உங்களை பேசியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு செய்த உதவிகள் அனைத்தையுமே மறந்து விட்டுட்டு உங்களை ஒரு தகுதியற்ற நபரை போலவே நடத்தி பேசுற வார்த்தைகள் தான் உங்களோட நெஞ்சில ஈட்டியாவே பயந்திருக்கும் உங்களுக்கு. அந்த அவமானங்களோட வலி வந்து உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளையும் பரிசளித்திருந்திருக்கும். ஏன்னா மனசுல ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தையுமே உங்களுக்கு விதைத்திருந்திருக்கும் அந்த வாழ்க்கையில. வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய சம்பவங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். ஒரே ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அது ஒரு பெரிய தொழில் இழப்பாகவோ நம்பிக்கை துரோகமாகவோ அல்லது ஒரு திடீர் இழப்பாகவோ இருக்கலாம். இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரே அடியில் தலையில மாற்றிவிடும். நேற்றைய வாழ்க்கைக்கும் இன்றைய நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லாதவாறுதான் எல்லாமே தலைகளாயிருந்திருக்கும். ஆனா விருச்சிகம் ராசியின் இயல்பான சாம்பலிலிருந்து எழும் பீனிக்ஸ் பறவை போன்ற ஆற்றல் உங்களுக்குள் விழித்தெழும். அது மட்டும் இல்லாம நீங்க கடந்து வந்த உங்களை உடைத்த அதே சம்பவங்கள் தான் உங்களின் வெற்றிக்கான ஏணியாவை மாற்றி மீண்டும் புதிய மனிதனாகவே தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தொழில் இழப்பாவா இருக்கலாம், நம்பிக்கை துரோகமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு திடீர் இழப்பாவே உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்க அது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையவும் ஒரே அடியில வந்து உங்களை தலையெல்லாம் மாட்டி விட்டு இருந்திருக்கோம் வாழ்க்கையில. ஏன்னா நேற்றைய வாழ்க்கைக்கும் இன்றைய நிலைக்குமே சம்பந்தமே இல்லாதவாறு தான் எல்லாமே உங்களுக்கு தலைகளாக போய் இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா விருச்சிகம் ராசி இயல்பானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாம்பல்ல இருந்து எழுற ஃபீலிங்ஸ் பறவை போலத்தான் ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள விழித்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை உடைத்த அந்த சம்பவங்கள் அனைத்துமே தான் உங்களை வெற்றிக்கான ஏணியாகவே மாற்றி மீண்டும் புதிய மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கப் போகின்றது. சொத்து சேர்க்கை மற்றும் பூமி யோகம் விருச்சிகம் ராசினருக்கு மிக சிறப்பாக உள்ளது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், மனை வாங்க வேண்டும் அல்லது பழைய வீட்டை புனரமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவுகள் இனி நனவாகும். உங்களுடைய அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையும் அதற்கு தேவையான வங்கி கடன்களும் எளிதிலே ஒப்புதலாகும். நிலம், வீடு சார்ந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீதிமன்றத்துல நிலுவையில இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். வாகனம் வாங்க நினைப்பவங்களுக்கு புதிய நவீன ரக வாகனம் அமையும் யோகம் உண்டு.
சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்து உங்களின் பொருளாதார அந்தஸ்தை சமூகம் வியந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்த போறீங்க வாழ்க்கையிலேயும். அது இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் பூமி யோகமுமே மிக சிறப்பாக உங்க வாழ்க்கையில உள்ளது. அதனால நீங்க சொந்த வீடு கட்ட வேண்டுமோ, புது மனையை வாங்க வேண்டுமோ, அல்லது பழைய வீட்டை புனரமைக்க வேண்டிய நினைச்சீங்கன்னா, அந்த நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையும், அதுக்கு தேவையான வங்கி கடன்களுமே உங்களுக்கு எளிதில் ஒப்புதலாக போகுது. நீங்க நிலம், வீடு சார்ந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீதிமன்றத்தோட நிலுவையில் இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக தான் முடிவடைய போகுது வாழ்க்கையில. வாகனங்களை வாங்க நினைப்பவங்களுக்கு புதிய நவீன ரக வாகனம் அமையிற யோகமும் உள்ளது உங்க வாழ்க்கையில. நற்செய்திகள் தொடர்ந்து வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. சுப கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை தரும் நற்செய்திகள் தொடர்ந்து வண்ணமாக்கி இருக்க போது. உத்தியோகத்துல எதிர்பாராத பதவி உயர்வும், ஊதிய உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் பற்றிய நல்ல தகவல்கள் சேரும். தொலைதூரத்தில் இருந்து வரும் கடிதங்கள், மின்னஞ்சல்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அரசாங்க விஷயங்கள், விசா மற்றும் குடியுரிமை தொடர்பான கோரிக்கைகள் சாதகமாக முடியும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகளும், பிள்ளைகளின் வெற்றிகள் பற்றிய செய்திகளுமே உங்களை எப்போதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே வைத்திருக்க போகிறது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில இப்ப சுபக்கிரகங்களின் சாதகம் சஞ்சாரத்துல தான் உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வண்ணமாவே இருக்க போகுது. உத்தியோகத்துல எதிர்பாராத பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் அல்லது விரும்பி இடமாற்றமும் பற்றி நல்ல தகவலும் உங்களுக்கு சேரப்போகுது. தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மின்னஞ்சல்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகளாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகளும், பிள்ளைகளின் வெற்றிகள் பற்றிய செய்திகளுமே உங்களை எப்போதுமே உற்சாகமும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க போது வாழ்க்கையின. வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்ல போகிறது உங்களுக்கு. இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள் அனைத்துமே முடிவுக்கு உங்களின் வாழ்க்கை ஒரு தெளிவான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கும். உங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் வகையில கிரக நிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. சமூகத்துல உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் எடுக்க போற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நற்பெயரையும் புகழையும் தேடித்தரப்போது. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும், அதாவது தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் என எல்லாவற்றிலுமே ஒரு நிலையான வளர்ச்சியை காண்பீங்க. தெய்வ அருளும் உங்களின் கடின உழைப்புமே இணைந்து உங்களை வெற்றி சிகரத்துக்கு அழைத்து செல்லப்போது உங்க வாழ்க்கையில. நீங்க சந்தித்த சோதனைகளும், தடைகளும், ஏமாற்றங்கள் அனைத்துமே இப்போ முடிவுக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு தெளிவான வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க தொடங்க போறீங்க. ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூட வகையில தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாமே உள்ளது. சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையுமே உயரப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நற்பெயரும் புகழையும் தேடித்தரப்போது வாழ்க்கையில. தெய்வ அருளும் உங்களின் கடின உழைப்பும் தான் இனி உங்களை வெற்றி சிகரத்திற்கு அழைத்து செல்லப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யோகம் உண்டு. சொத்துக்களின் மதிப்பு உயர்ந்து உங்களின் பொருளாதார அந்தஸ்தை சமூகம் வியந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்த போறீங்க வாழ்க்கையிலேயும். அது இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் பூமி யோகமுமே மிக சிறப்பாக உங்க வாழ்க்கையில உள்ளது. அதனால நீங்க சொந்த வீடு கட்ட வேண்டுமோ, புது மனையை வாங்க வேண்டுமோ, அல்லது பழைய வீட்டை புனரமைக்க வேண்டிய நினைச்சீங்கன்னா, அந்த நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையும், அதுக்கு தேவையான வங்கி கடன்களுமே உங்களுக்கு எளிதில் ஒப்புதலாக போகுது. நீங்க நிலம், வீடு சார்ந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீதிமன்றத்தோட நிலுவையில் இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக தான் முடிவடைய போகுது வாழ்க்கையில. வாகனங்களை வாங்க நினைப்பவங்களுக்கு புதிய நவீன ரக வாகனம் அமையிற யோகமும் உள்ளது உங்க வாழ்க்கையில. நற்செய்திகள் தொடர்ந்து வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. சுப கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை தரும் நற்செய்திகள் தொடர்ந்து வண்ணமாக்கி இருக்க போது. உத்தியோகத்துல எதிர்பாராத பதவி உயர்வும், ஊதிய உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் பற்றிய நல்ல தகவல்கள் சேரும். தொலைதூரத்தில் இருந்து வரும் கடிதங்கள், மின்னஞ்சல்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அரசாங்க விஷயங்கள், விசா மற்றும் குடியுரிமை தொடர்பான கோரிக்கைகள் சாதகமாக முடியும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகளும்,
பிள்ளைகளின் வெற்றிகள் பற்றிய செய்திகளுமே உங்களை எப்போதும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே வைத்திருக்கப் போகிறது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில இப்ப சுபக்கிரகங்களின் சாதகம் சஞ்சாரத்துல தான் உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்த வண்ணமாவே இருக்க போகுது. உத்தியோகத்துல எதிர்பாராத பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் அல்லது விரும்பி இடமாற்றமும் பற்றி நல்ல தகவலும் உங்களுக்கு சேரப்போகுது. தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மின்னஞ்சல்கள் அல்லது தொலைபேசி அழைப்புகளாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகளும், பிள்ளைகளின் வெற்றிகள் பற்றிய செய்திகளுமே உங்களை எப்போதுமே உற்சாகமும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க போது வாழ்க்கையில. வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லப் போகிறது உங்களுக்கு. இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள் அனைத்துமே முடிவுக்கு உங்களின் வாழ்க்கை ஒரு தெளிவான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கும். உங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியடையும் வகையில கிரக நிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. சமூகத்துல உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்கள் எடுக்கப் போற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நற்பெயரையும் புகழையும் தேடித்தரப்போது. வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும், அதாவது தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் என எல்லாவற்றிலுமே ஒரு நிலையான வளர்ச்சியை காண்பீங்க. தெய்வ அருளும் உங்களின் கடின உழைப்புமே இணைந்து உங்களை வெற்றி சிகரத்துக்கு அழைத்து செல்லப்போது உங்க வாழ்க்கையில. நீங்க சந்தித்த சோதனைகளும், தடைகளும், ஏமாற்றங்கள் அனைத்துமே இப்போ முடிவுக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு தெளிவான வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க தொடங்க போறீங்க. ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூட வகையில தான் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாமே உள்ளது. சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையுமே உயரப்போகுது. நீங்க எடுக்கிற